டாக்டர் ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டலேருந்து. மூக்கு அடைப்புங்கிறது ரொம்ப காமன். நிறைய பேர் கண்டிப்பாக மூச்சு விட முடியல, மூக்கு அடைச்சிட்டு வராங்க. பட் சில பேருக்கு ஒரு சைடு மட்டும்தான் மூக்கு அடைக்கும். ஒரு சைடு மட்டும் மூக்கு அடைக்கிறது பயப்படுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக எலும்பு ஒரு சைடு பெண்ட் இருந்ததுன்னா 16 வயசுக்கு மேலே கம்ப்ளீட்டாக சில பேருக்கு எலும்பு ஒரு சைடு பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் கண்டிப்பாக ஒரு சைடு டோட்டலாக மூக்கு அடைச்சிக்கும். அந்த சமயத்தில் அவங்க மூச்சு விடுறது கஷ்டம். அவங்க இன்னொரு சைடு மூச்சு விடணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அது காம்பன்சேட் பண்ணக்கு ஒரு சைடு படுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ப்ரெஷரில் இன்னொரு சைடும் பிளட் ஃப்ளோ அதிகமாக போகிறதுனா அந்த சைடு அடைச்சிக்கும். ஸோ 2 சைடுமே மூச்சு விட முடியாது. ரொம்ப சளி பிடிச்சிக்குது. இது குழந்தைங்களுக்கு ஒரு சைடு மூக்கு அடைச்சிக்குது, ஒரு சைடில் மட்டும் சளி வந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே பார்க்க வேண்டியது ஏதாவது ஃபாரின் பாடி இருக்குது அப்படின்னு. மஞ்சளாக சளி வரும், உள்ளே அடைச்சிக்கும், மூச்சு விட முடியாது, ஏதாவது ஃபாரின் பாடி போட்டுருந்தாங்கன்னா. ஸோ கொஞ்சம் வயசாச்சு, ஒரு 16 வயசு இந்த மாதிரி இருக்குன்னா மூக்கு எலும்பு ரொம்ப பெண்ட் இருக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக செப்டோபிளாஸ்டிக் ஆப்ரேஷன் மூலம் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ் அதிகமாகி ஒரு சைடு மட்டும் அடைக்குது, மஞ்சளாக சளி வருது, வாசனை தெரியல அப்படின்னா மூக்கில் சதை வளர்ந்துருக்கலாம். இல்லை நல்லா ப்ளீடிங்கே வருதுன்னா மூக்கில் ஏதாவது கட்டி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சைடு மூக்கு அடைச்சிட்டு ரொம்ப நாளாக ரெடி ஆகலைன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து உள்ளே என்ன காரணம் கண்டுபிடிக்கணும். இல்லை எனக்கு எலும்பு தான் பிரச்சனை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சி அவாய்ட் பண்ண, ஏசி அவாய்ட் பண்ண சரியாக இருக்குன்னா அது மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு சைடு நோஸ் பிளாக்கை அலட்சியப்படுத்துறது அவ்வளோ நல்லதில்லை.